இன்று நாம் காண இருப்பது சங்ககால முருகன் திருக்கோவில் அல்லது மாமல்லபுர சங்ககால முருகன் கோவில். மாமல்லபுர கடற்கரையில் சில ஆய்வாளர்கள் சாலுவன்குப்பம் எனும் இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்றளியாகும். இது சைவ சமய கடவுள் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவிலாகும். இந்த சங்ககால முருகன் கோவில் மாமல்லபுரத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் சாலுவன்குப்பம் என்ற இடத்தில் உள்ளது. புலிக்குகையிலிருந்து 100 மீட்டர் தள்ளிதான் இந்த முருகன் கோவில் உள்ளது. இவ்வகழ்வாய்வை மேற்கொண்ட இந்திய தொல்லியல் ஆய்வக ஆய்வாளர்கள் தமிழ்நாட்டில் அகழ்வாய்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட இவ்வகையை சேர்ந்த கட்டிடங்களிலேயே மிகவும் பழமையானது இச்செங்கல் கட்டுமானம்தான் என்கின்றனர். பெரும்பாலான இந்து கோயில்களைப் போல் அல்லாமல் இக்கோவில் வடக்கு நோக்கி அமைந்துள்ளது. இக்கோவில்தான் முருகக் கடவுளுக்குரிய கோவில்களிலேயே பழமையானது. 2018 மே 3 அன்று இரவு சில சமூக விரோதிகள் இத்தலத்திலுள்ள கல்வெட்டுகளை பெயர்த்து 2ஆக உடைத்து சிதைத்துள்ளனர். 2004ஆம் ஆண்டில் இந்திய பெருங்கடலில் எழுந்த ஆழிப்பேரலைகள் குறைந்த பின்னர் தொல்லிய ஆய்வாளர்கள் சுனாமி அலைகளால் வெளிப்பட்ட பாறைகளில் கல்வெட்டுகளை கண்டுபிடித்தனர். 2200 ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்பட்ட புயல் அல்லது ஆழிப்பேரலைகளால் இந்த செங்கல் கோவில் அழிந்து போயிருக்க வேண்டும் என்பது ஆய்வாளர்களின் கருத்து. அதேபோல பின்னர் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கருங்கல் கோவிலும் ஆழிப்பேரலைகளால் அழிந்து போயிருக்க வேண்டும். இக்கோவிலை பற்றிய குறிப்புகளை தரும் கல்வெட்டுகள் 1215ஆம் ஆண்டினதாக இருப்பதால் கருங்கல் கோவிலை அழித்த ஆழிப்பேரலைகளின் காலம் 13ஆம் நூற்றாண்டாக இருக்க வேண்டும் என்பது ஆய்வாளர்களின் கணிப்பு.